வணக்கம் நேயர்களே, எல்லோரும் நலமா? நாம் இன்று தளவி மாசு சவுந்தரராஜன் அவர்கள் எழுதிய யோசனை என்ற சின்ன சின்ன கதைகள் அடங்கிய தொகுப்பில் இருந்து ஒரு கதையை பார்க்கலாம். கதையின் தலைப்பு நாணயம். கூட்டம் நிறைந்து வழிந்த நகரப் பேருந்தில் நடத்துனர் என்னை தேடி வந்து பாக்கி தர வேண்டிய 2 ரூபாயை கொடுத்துச் சென்றது எனக்கு வியப்பாக இருந்தது. மீதி சில்லறை காசை சில்லறைத்தனமாக அமுக்கிக் கொள்ளும் நடத்துனர்கள் மத்தியில் இப்படியும் நாணயமான சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று என் மனம் சொல்லிக் கொண்டது. நாணயமாக நடந்த அந்த மனிதரின் மறுபக்க நாணயத்தை பார்க்க மனதில் ஆசை வந்தது. அவரது நாணயத்தை பாராட்ட வேண்டுமென்று மனது சொல்லியது. பிரபலமான அந்த எல்லையம்மன் கோயில் நிறுத்தத்தில் பேருந்து வந்து நின்றது. அந்த அம்மன் கோயில் பாண்டி முனி கோயில் போல ஊரை தாண்டி காட்டுக்குள் தான் இருந்தது. பஸ்ஸில் இருந்து இறங்கிய பக்த கோடிகள் அம்மனை தரிசிக்க வேண்டி அர்ச்சனை சாமான்களை அங்கிருந்த கடைகளில் சிலர் வாங்கச் சென்றனர். சாமியிடம் தங்களது கோரிக்கைகளை வைக்கச் சிலர் சென்று கொண்டிருந்தனர். கண்டக்டரும் டிரைவரும் அங்கிருந்த காப்பி கடைக்கு சென்றார்கள். அவர்களை பின்தொடர்ந்து நானும் சென்றேன். டிரைவர் தண்ணீர் கேனில் தண்ணீர் பிடித்து பஸ்ஸை நோக்கி சென்றார். நடத்துனர் சீட்டுகளை சரிபார்த்து கணக்கு எழுதி கொண்டிருந்தார். நான் ஒரு டீக்கு ஆர்டர் கொடுத்து அவரிடம் சென்றேன். கேட்டேன், சார் 2 ரூபாயில் என்ன வந்துட போகுது? பஸ்ஸில் கூட்டமாக இருந்தோம். மீதி காசை என்னை தேடி வந்து கொடுத்தீங்களே, ஏன் சார் அப்படி என்று பாராட்டு பொங்க கேட்டேன். ஐயா, உங்களுக்கு 2 ரூபாய் காசுங்கிறது லேசாக தெரியலாம். ஆனால் நான் அதை கொடுக்காட்டா நாணயமில்லாதவன் ஆகி விடுவேன். சார், இப்படி எத்தனை பேர் சார் நினைக்கிறாங்க? ஏமாற்றி கிடைக்கிற காசை உபரி வருமானம்ல நினைக்கிறாங்க. மற்றவங்க எப்படியோ, நான் அப்படி இல்லையா. இப்படி உபரி வருமானத்துக்கு ஆசைப்பட்டா முதல்ல மனசு கெடும், அப்புறம் பொய்யா நடக்க வேண்டி வரும், வேணும்னே தப்பு செய்ய தோணும். அது மட்டுமா, உபரி வருமானம் கிடைச்சா காசுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். ஊதாரித்தனமாக செலவு செய்ய தோணும். சிகரெட்டு, தண்ணி, சூதாட்டம்னு கெட்ட வழி போக சொல்லும். தப்பு மனசில் தப்பாக படலைன்னு தொடர்ந்து தப்பே செய்ய வேண்டி வரும். சின்ன சின்ன தப்பு தான் அப்புறம் பெரிய குற்றவாளி ஆக்கிடும். ஆடம்பர வாழ்க்கை வாழ மனசு ஆசைப்பட்டுட்டா ஆபத்தில் கொண்டு போய்விடும். நாணயம் தவறுவது தான் இத்தனைக்கும் அடிப்படை காரணம் ஐயா என்று அவர் சொன்ன விளக்கம் என்னை ஆச்சரியப்பட வைத்தது. உங்களைப் போலவே எல்லோரும் இருப்பதில்லையே சார். நாணயம் இல்லாதவங்க கிட்ட தான் நாணயம் வந்து குவிந்து வசதிகளோட சுகபோக வாழ்க்கை வாழுறாங்க. இதுக்கு எத்தனையோ பெரிய உதாரணமாக சொல்லலாம். ஐயா, நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். அதுதான் விதி. நாணயம் இல்லாமல் நடக்கிறவங்க தான் பழிச்சொல்லுக்கு ஆளாவாங்க. நாணயமாக நடக்கிறவங்க நம்பிக்கைக்கும் பாராட்டுக்கும் ஆளாவாங்க. நாணயம் இல்லாதவங்க கிட்டே நாணயம் வந்து குவிஞ்சாலும் அவங்க மன நிம்மதி போக வச்சிடும். எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் மனசிலே நிம்மதி இல்லாட்டி அது ஒரு வாழ்க்கையா? நாணயம் தவறுகிறவங்களுக்கு அதுதான் தண்டனை. நாணயத்தில் புழங்குறவங்க நாணயமாக நடந்தால் தானே நம்பிக்கை ஏற்படும். இல்லைன்னா அவநம்பிக்கை ஏற்பட்டு அவஸ்தைப்பட வேண்டி வருமே. பொல்லாத வழி போனால் தொல்லைக்கு ஆளாகணும். நல்ல வழி போனால் தெய்வம் நமக்கு துணை செய்யும். நேர்மையாக உழைக்கிற காசில் வாழ்கிறது தான் உண்மையான வாழ்க்கை மட்டுமல்ல, உன்னதமான வாழ்க்கையும் கூட. அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுறதும் அபகரிக்க நினைக்கிறதும் தெரிந்தே செய்கிற தப்பு இல்லையா? தப்பு செய்தால் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்குமே. மனசாட்சியை மதித்து நடப்பவருக்குத்தானே மன நிம்மதி கிடைக்கும். மனித நாணயத்தை சோதிக்கத்தானே பண நாணயம் உருவாகி உள்ளது என்று அவர் சொன்னதை கேட்டு அசந்து போனேன். பாராட்டச் சென்ற நானே பாடல் படித்தேன்.